ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இன்னைக்கு 10th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே எல்லாருமே நல்ல ஸ்கோர் தான் வாங்கியிருப்பீங்க. இதுக்கப்புறம் 11th எந்த குரூப் ஜாயின் பண்ணணும் அதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த இடத்துல நான் கொடுக்க போறேன். இதுல பர்டிகுலராக எந்த குரூப்பை பத்தி நான் சொல்ல போறேன்னா, காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி குரூப். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஸ்கூலா இருந்தாலும் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி குரூப் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். அந்த குரூப்பை பத்தி நான் இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போறேன். இதை பேசிக்காக எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லா ஸ்கூல்லையும் இதை வந்து தேர்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்ட் குரூப்லேயே மோஸ்ட்டாக யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ஓரளவுக்கு லிமிட்டடாக மார்க் வந்து எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை மோஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃப்ராங்காக சொல்லணும்னா அதை அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும், எத்தனை கேட்டகரி இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி குரூப்னு சொல்லும்போது அதில் மேஜராக ஒரு 2 குரூப் தான் ஸ்ப்ளிட் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் குரூப் செட் 1 அண்ட் செட் 2, அது மாதிரி 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், செட் 1ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு வருதுன்னா, அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி செட் 2வை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த செட் வரும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ல வந்து ஒரே செக்ஷன்லாம் இருப்பாங்க. பர்டிகுலரா இந்த பிசினஸ் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த சப்ஜெக்ட் அப்போ மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலரா பிசினஸ் மேத்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வெளியில வேற எதனா ஒரு செக்ஷன்ல போய் உட்காருவாங்க. இல்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட் பர்டிகுலரா அந்த கிளாஸ்ல இருந்து வேற எங்கன்னா போய் ஒரு கிளாஸ்ல வந்து உட்காந்து படிப்பாங்க. இதுதான் இந்த காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி குரூப்போடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்ல பர்டிகுலரா ஏன் இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் மாறுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து மேத்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காது. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து மேத்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் வந்து பிசினஸ் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்டை எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப்ல இருக்கிற மேத்ஸுக்கும் இந்த பிசினஸ் மேத்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஷியேட் இருக்குன்னா, அதுல வர 80% ஆஃப் மேத்ஸ் வந்து இதுல இருக்கும். அதை விட லைட்டா கொஞ்சம் சிம்பிளிஃபையா இந்த மேத்ஸ் வந்து இருக்கும். மற்றபடி எந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் இருக்காது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லும்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு குரூப் சப்ஜெக்ட் இருக்கும். அதுல இருந்து ஒரு 80% 70% கவர் ஆகுறது இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி குரூப்பை பத்தி இன்ஃபர்மேஷன். இதுக்கு அடுத்தது, இந்த குரூப் வந்து படிச்சா நம்ம ஃபியூச்சர்ல எந்த காலேஜ்ல எந்த டிகிரி எடுக்க முடியும், அதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நான் கொடுக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம 12th வரைக்கும் இந்த குரூப் படிச்சு முடிச்சிடும். அதுக்கு அடுத்தது 12th முடிச்ச பிறகு காலேஜ் நம்ம போனோம்னா எந்தெந்த டிகிரி வந்து நம்ம தேர்ட் குரூப் ஸ்டூடெண்ட், அதாவது காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் 90 to 95% ஸ்டூடெண்ட்ஸ் எந்த குரூப்பை எடுப்பாங்கன்னா, பிகாம் குரூப் எடுப்பாங்க. பிகாம்னா வேற ஒன்றும் கிடையாது, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிகாம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்டிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட் மட்டும் வரும். அதே மாதிரி கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிகாம்ல வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த பிசிஏனா நம்ம ப்ரீவியஸா நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்திருக்கோம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அதே கான்செப்ட் தான். பிசிஏனா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அந்த குரூப் வந்து இருக்கும். அதே மாதிரி பிபிஏனா பிசினஸ், பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எம்பிஏ எல்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த குரூப் எடுக்கிறதுக்கு இந்த பிபிஏ வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஏ, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப்லாம் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். பிகாம் சொல்லும்போது உங்களுக்கு அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே இதில் இன்க்ளூட் ஆகும். பிசிஏன்னு சொல்லும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். பிபிஏன்னு சொல்லும்போது மாஸ்டர் டிகிரி, அதாவது எம்பிஏ பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த டிகிரி எடுப்பாங்க. பிஏன்னு சொல்லும்போது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இந்த டிகிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த டிகிரி நீங்கள் படித்து முடிச்சிட்ட பிறகு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஏ அந்த குரூப்லாம் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது ஒன்ஸ் நம்ம கம்பெனிக்கு வந்து போகணும். அப்போ நம்மளுக்கு எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லும்போது, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியுது அக்கௌண்டன்ட். எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி அக்கௌண்டிங் ஃபீல்டு வந்து இருக்கு. அந்த அக்கௌண்டிங் ஃபீல்டுக்கு கம்பல்சரி நம்மள தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃபீஸர்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பிரைவேட் பேங்க் அண்ட் பப்ளிக் பேங்க், எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் சரி அதில் வந்து வர டெபிட் கிரெடிட் டீடைல்ஸ் எல்லாமே யாருக்கு தெரியும்னா, அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட் மட்டும் தெரியும். அந்த பேங்கிங் ஃபீல்டுக்கும் நம்ம அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இப்போ கரண்டா ஐடி ஃபீல்ட்ல நீங்க எங்க பார்த்தாலும் தெரியும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம், ஐடி ஃபீல்ட்ல நல்ல சேலரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க பிசிஏ டிகிரி நீங்க படிக்கும்போது ஐடி ஃபீல்ட்லயும் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்லும்போது இந்த பிகாம்,
பிசிஏ, பிபிஏ, பிஏ இது எடுத்து படிச்சாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ஓரளவுக்கு சிம்பிளிஃபையா இருக்கும். அடுத்தது பாருங்க, நம்ம இந்த அக்கௌண்டன்ட், பேங்க் ஆஃபீஸர், ஐடி ஃபீல்ட், கவர்மெண்ட் எக்ஸாம் இது மட்டும் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ப்ரொஃபஷனல் டிகிரின்னு சில கோர்சஸை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரிலேஷன் யாருன்னா சொல்லியிருக்கலாம். சிஏ, சிஎம்ஏ, ஏசிஎஸ் அதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேச்சுவாக்கில் ஆடிட்டர்ன்ற வேர்டு வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகேவா, அதே கான்செப்ட் தான் சிஏன்னு சொல்லும்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு கம்பெனிக்கு ஆடிட், எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, சர்டன் இன்கம் ஆர் ப்ராஃபிட் வந்து ரிசீவ் பண்ணும்போது, லைக் 1 crore மேலே ரிசீவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆடிட் கம்பல்சரி. அந்த ஆடிட்டரா அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி சிஎம்ஏன்னு சொல்லும்போது சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அந்த கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஏசிஎஸ், அசோசியேட் கம்பெனி செக்ரட்டரி. இது எல்லாமே டிகிரி கிடையாது, ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் பிஹெச்டி ஆர் எம்பிபிஎஸ் முடிக்கும் போது அவங்களுக்கு பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி சிஏ முடிக்கும் போது சிஏ அப்படின்ட்டு நம்ம நேமுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணிக்கலாம். அது ஒரு சுப்பீரியரான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இதை ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் நார்மல் கோர்சஸ்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். நார்மல் கோர்சஸ்ன்னு சொல்லும் போது அக்கௌண்டன்ட், பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி அந்த டிகிரி எல்லாமே நார்மல் கோர்ஸ் சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோர்ஸ் வந்து இது டிஃபரன்ஷியேட் ஆகும். சிஏ, சிஎம்ஏ, ஏசிஎஸ் இந்த டிகிரி எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு நார்மல் டிகிரியை பொறுத்த வரைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் பிகாமை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்த காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸ் ஸ்டூடெண்ட், இப்போ 10th முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு டெல் யூ, kindly subscribe my channel. Thank you.